கடந்த 24 மணி நேரத்தில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும் ஒரு சில மாவட்டங்களில், இன்னும் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய வலுவான கனமழையும் பதிவாகியிருக்கு. ஏற்கனவே நேற்று மாலை தினங்களில் வானிலை அறிக்கையில் உங்களுக்கு மிக தெளிவாக நம்ம சேனலில் சொல்லியிருந்தோம். மழை பொழிவு வட தமிழகத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாக சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாக வலுவான கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகி இருக்கிறது. அதே போல வட தமிழக உள் மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையும் கடந்த 24 மணி நேரத்தில் பதிவானதை பார்த்தோம். அடுத்து வரப்போகிற மாலை மற்றும் இரவு நேரங்களில் மழை பொழிவுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நிச்சயமா இந்த வானிலை அறிக்கையில கேட்டு நம்ம பயன்பெறலாம். நீங்க ஒன்னே ஒன்று பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் கணிசமாக இனி வரும் நாட்கள் மழை தீவிரம் அதிகரிக்கக்கூடும். இதுவரைக்கும் பெய்ததெல்லாம் லேசான மழை, மிதமான மழை. ஆனால் நேற்றைய தினங்கள்ல இருந்தே பார்த்திருப்பீங்க, வலுவான கனமழை தொடங்கி இருக்கும். அடுத்து வரப்போகிற ஆகஸ்ட் முதல் வாரங்களில் வலுவான கனமழையானது தொடர்ந்து பதிவாக போகுது. தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் காரணமாக ஏற்கனவே வட மாநிலங்களில் பல இடங்களில் தண்ணீரில் மிதந்துகிட்டு இருக்கு. ஒரிசாவில் ரெட் அலர்ட் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், பீகார் உள்ளிட்ட பகுதிகள், உத்தரகாண்ட் பகுதிகள், இமாச்சல் பிரதேஷ், ராஜஸ்தான், குஜராத் போன்ற பல்வேறு மாநிலங்கள், மகாராஷ்டிரா உள்ளிட்ட இடங்களிலும் பல இடங்களில் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிற எச்சரிக்கை அடுத்தடுத்த நாட்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு. வட இந்தியாவில் பல மாநிலங்களில் மிக மோசமான ஒரு மழை பொழிவு. அதாவது எந்த ஒரு காற்றுனால பாதிப்பு இல்லாமல் மழையினால மட்டுமே அதிக பாதிப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கு. பொதுவாக நமக்கு மே மற்றும் ஜூன் மாதங்களில் ஏதாவது ஒரு புயல் சின்னமாவது ஒரிசாவில் கரையை கடக்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனால் இந்த வருடம் பொறுத்த வரைக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே கரையை கடந்து அதீத மழை பொழிவுகள் கொடுத்து கிட்டத்தட்ட 100 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்யக்கூடிய அளவில் பெய்து கொண்டிருக்கிறது பெரும்பாலான வட மாநிலங்களில். சரிங்க, அப்போ தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவுகள் நமக்கு பதிவாகும் அப்படிங்கிறதையும் நிச்சயமாக இந்த வானிலை அறிக்கையில் நம்ம கேட்கலாம். வட தமிழகத்தில் அதிக இடங்களில் மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். தென் தமிழகத்தில் குறைவாகவும் வட தமிழகத்தில் அதிகமாகவும் வரப்போகிற நாட்களில் மழையானது இருக்க போகுது. குறிப்பாக எந்தெந்த இடங்கள் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தெளிவுபடுத்தி நம்ம சொல்கிறோம். முதலாவதாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள். நீண்ட நாட்களாக தேனி, தென்காசி போன்ற மாவட்டங்கள் மழை இல்லாமல் இருக்கிறாங்க. அதே மாதிரி நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர்லேயும் சரிவர மழை பெய்யலை அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தீங்க. கவலைப்படாதீங்க, கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேரும் போட்டிருந்தீங்க, பார்த்தோம். தேனி மாவட்டங்கள், தென்காசியில் லேசான மழை, மிதமான மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டிருக்கீங்க. இது ஆரம்பம்தான், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த ஜூலை இறுதி மற்றும் அதாவது அடுத்து வரும் ஓரிரு நாட்களிலும் அடுத்ததாக இந்த ஆகஸ்ட் மாத தொடக்கத்திலும் நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் மேற்கு தொடர்ச்சியில் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக இன்று மற்றும் நாளை, இந்த மாதத்தினுடைய கடைசி நாட்களில் இருக்கிறோம். இன்று மற்றும் நாளை மேற்கு தொடர்ச்சியிலையும் கணிசமாக நமக்கு மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரில் லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தேனி மற்றும் தென்காசியில் பகுதியாக மிதமான மழை பெய்தாலும் ஒரு சில இடங்கள், தேனி மற்றும் தென்காசியில் பகுதியாக ஒரு சில இடங்களில் மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும். மிதமான மழையானது தொடர்ந்து நீடிக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்திலும் குறிப்பாக மேற்கு பகுதிகளில் ஏற்கனவே நம்ம சேனல்லே அறிவிப்புகள் நம்ம கொடுத்திருந்தோம். மிதமான மழை தொடர்ந்து பதிவாயிட்டு இருக்கு. இனி வரும் நாட்களில் மழை தொடர்ந்து நீடிக்கும். இன்னும் சற்று கூடுதலான மழை கூட எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக மலைப்பகுதிகளில் கனமழையானது எதிர்பார்க்க முடியும். நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் சற்று வலுவான கனமழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில், குறிப்பாக வட தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில்
இடியுடன் கூடிய கனமழை வெளுத்து வாங்கும். இன்றைக்கும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் பகுதியாக மழை இருக்கும். சில இடங்களில் மாலை நேரங்களில் மழை தொடங்கும். சில இடங்களில் இரவு நேரங்களில் மிதமான மழையானது பதிவாக வாய்ப்பு. கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வலுவான கனமழை பொழிவுகள் இன்றைக்கும் பரவலாக எதிர்பார்க்க முடியும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களிலும் பகுதியாக மிதமான மழை உண்டு. சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோட்டில் பெரும்பாலும் வானம் மேகமூட்டம். கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியிலும் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டம். ஓரிரு இடங்களில் மிதமான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். கடலோரத்தில் மட்டுமே நமக்கு வலுவான கனமழை உண்டு. சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வலுவான மழையும் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் தொடர்ந்து பதிவாகும். டெல்டா மற்றும் தென் மாவட்ட பகுதிகள், டெல்டாவில் இருக்கக்கூடிய மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகலில் வெயிலும் சில இடங்களில் மிதமான மழை பொழிவும் பகுதியாக பதிவாகும். ஏன்னா நமக்கு இன்னும் தென்மேற்கு பருவமழை இன்னும் தீவிரமாகலை. இப்போதான் கொஞ்சமாக தீவிரமாகியிருக்கு. அதுதான் நம்ம நேற்றைய தினங்களில் மழை பொழிவை நம்ம பார்த்தோம். இன்னும் வலு பெறணும். இந்த மழை பத்தாது. தமிழகம் பொறுத்த வரைக்கும் நேற்றைய தினங்களில் வட தமிழகத்தில் பெய்த மழை பத்தாது. இன்னும் நமக்கு நிறைய மழை தேவைப்படுகிறது. இனி வரும் நாட்களில் ஒரு மிதமான மழை மட்டுமே தொடர்ந்து பதிவாகவும் இருக்கிறது. இதில் என்ன ஒரு சின்ன ஒரு பிரச்சனைனா, தென் தமிழ்நாட்டில் மழை பொழிவு ரொம்பவே குறைஞ்சி போயிருக்கு. ஏதோ ஒரு சில இடங்களில் அங்கொன்றும் இங்கொன்றும் மட்டுமே நமக்கு மழை பதிவாயிட்டு இருக்கே தவிர எல்லா இடங்களிலும் 100% மழை வந்துச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக எந்த இடத்துலையும் கிடையாது. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் வானம் மேகமூட்டமும் ஏதோ ஒரு சில இடங்களில் வேணால் 1 சென்டிமீட்டர்லேருந்து 3 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாயிருக்குமே தவிர மற்றபடி பெரும்பாலான இடங்களில் நமக்கு மழை பொழிவுகள் இல்லாமலே இருக்குது. திருநெல்வேலியில் 4 முக்கு, காக்காட்சி, ஊத்து இந்த மலை பகுதிகளில் மட்டும்தான் நமக்கு மழை அதிகமாக கிடைத்து கொண்டு இருக்கு திருநெல்வேலியில். மற்றபடி எங்கேயும் பெருசாக நமக்கு மழை பொழிவு இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆகவே தென் தமிழகம் பொறுத்த வரைக்கும் ஒரு 30 முதல் 40% வரை பகுதியாக மழை பொழிவு இருக்கும். வட தமிழகத்தில் 70% வரைக்கும் வட தமிழகத்தில் மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். அதனால் இன்றைக்கு பொறுத்தவரை மிதமான மழை தொடர்ந்து நீங்கள் எதிர்பாருங்க. டெல்டா, கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் ஒரு மிதமான மழையும், தென் மாவட்டங்களில் ஏதாச்சும் ஒரு சில இடங்களில் பகுதியாக மழை பதிவாகி ஓய்வு கொடுக்கும். ஆகவே வட தமிழகத்தில் தொடர்ந்து இனி வரும் நாட்களிலும் ஒரு தினந்தோறும் மழை பொழிவு கூட எதிர்பார்க்க முடியும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை மதுரை மாவட்டத்தில் 40.2 டிகிரி செல்சியஸாக நமக்கு வெப்பநிலை பதிவாகியிருக்கு. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு சின்னக்கல்லார் 8 சென்டிமீட்டர், மேல் பவானி 7 சென்டிமீட்டர், உபாசி 6 சென்டிமீட்டர், சோலையார் 6 சென்டிமீட்டர், தேவாலா 5 சென்டிமீட்டர், சிங்கோனா 5 சென்டிமீட்டர், பந்தலூர் 5 சென்டிமீட்டர், வால்பாறை 5 சென்டிமீட்டர், கூடலூர் பஜார் 5 சென்டிமீட்டர் மழை பொழிவு. அந்த மலை பகுதியெல்லாம் கொஞ்சம் வலுவான மழை பொழிவு பதிவாக ஆரம்பிச்சாச்சு. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் கனமழையினுடைய தீவிரம் பதிவாக தொடங்கிவிட்டது. பெரியாறு 3 சென்டிமீட்டர், 4 முக்கு 3 சென்டிமீட்டர், ஊத்து பகுதியில் 2 சென்டிமீட்டர் மழையும், சிற்றாறு பகுதியில் 2 சென்டிமீட்டரும், செருமுள்ளியில் 2 சென்டிமீட்டர் மழையும், நடுவட்டம் பகுதியில் 1 சென்டிமீட்டர் மழையும், தேக்கடியில் 1 சென்டிமீட்டரும், பேச்சுப்பாறையில் 1 சென்டிமீட்டர் மழையும், காக்காட்சியில் 1 சென்டிமீட்டர் மழையும், ஆழியார் 1 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது. இனி அடுத்து வரும் நாட்களிலும் இதைவிட இன்னும் கூடுதலான மழை பொழிவுகள், இதைவிட இன்னும் அதிகமான மழை பொழிவுகள் தொடர்ந்து தமிழகத்தில் எதிர்பார்க்கலாம். இன்றைக்கும் பரவலாக பல்வேறு மாவட்டங்களில் கணிசமாக மழை பொழிவுகள் அதிகரிக்கும். நண்பர்களே, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க.